ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஞ்சி மரப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோல நான் வந்துட்டு இஞ்சி பீசஸ் பண்ணிட்டு அதுல வந்து இஞ்சி கேண்டி, ஜிஞ்சர் கேண்டி வந்து நம்ம செஞ்சோம். இது வந்து நம்ம அரைச்சிட்டு ஸ்வீட் டைப்ல செய்ய போறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 1/4 kg இஞ்சி எடுத்திருக்கேன். இப்ப நீங்க அரைச்சிட்ட பிறகு அதுல மெஷர் பண்ணிக்கோங்க. கப்புலனாலும் சரி இல்ல கிளாஸ்லனாலும் சரி. இது 1 கப்பு வந்துச்சுன்னா நம்ம 2 கப்புக்கு சக்கரை ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, தோல் எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி, ஏன்னா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஜார்ல சேர்த்தாச்சு. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க அரைக்கிறதுக்காக, அவ்வளவுதான். இப்ப நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை வந்துட்டு நான் ஒரு கண்ணாடி கப்ல சேர்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இதுல வந்து 1 கப்பு வரும். 1 கப்புனா நம்ம 2 கப்புக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இப்ப 2 கப்புக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ஆச்சு. இப்போ இன்னொரு கப்பு. ஸோ 1 கப்புக்கு இஞ்சி பேஸ்ட் இருக்கு. 2 கப்புக்கு நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமா ஒரு 1/4 கப்புக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப நேரம் ஆகும் இது கரையறதுக்கு. அவ்வளோதான், இது மெல்ட் ஆகிட்டு வரட்டும். இப்போ பாருங்க, இது கரைஞ்சி வந்துட்டு ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அதுக்குள்ள நம்ம வந்து பிளேட்ல வந்து கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாம். நெய் தடவி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது பீசஸ் வந்து ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி. இப்போ ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்ற தட்டு இருந்துச்சுன்னா கூட அதில் கூட போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இஞ்சி சாறை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து நல்லா சுருண்டு அந்த ஒரு மாதிரி நுர மாதிரி வரும். அதான் கரெக்ட் பதம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோங்கல்ல, அதில் வந்து பாதி அரிசி மாவு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம கலந்துடலாம். கட்டி கட்டியா இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இது நல்லா சுருண்டு வரணும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட் பதம்ட்டு. அரிசி மாவு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி ரொம்ப காரம் இருக்கும். இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த காரல் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அதுக்காக தான். அப்படியே கூட செய்யலாம். இந்த இஞ்சி பேஸ்ட்டை மட்டும் சேர்த்து கூட அப்படியே கூட செய்யலாம். ரொம்ப அந்த காரல் இருக்கும். நம்ம சக்கரை இன்னும் ஜாஸ்தி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் அந்த காரம் கம்மியாகும். இப்போ நெய்யும் நம்ம இதோட சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் எடுத்திருக்கேன் நான். நெய் போட்டு பண்ணும்போது வாசனை நல்லா இருக்கும். இது நெய் வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டாதான் நல்லா சுருண்டு வரணும். நம்ம ஊத்தின நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்க. நல்லா சுருண்டு அப்படியே வந்து மேல அந்த பபிள்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இது மேக்சிமம் நம்ம வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இது செய்யற டைம் வந்து அவ்வளவுதான். 10-15 நிமிஷத்துல இது வந்து ரெடி ஆயிடும். இது வந்து பித்த வாந்தி இருக்கிறவங்க இல்ல கர்ப்பமா இருக்கவங்களுக்கு மசக்க வாந்தி வருது இல்லையா, அந்த டைம்ல தலை சுத்தல், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் இதை வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. தெரியும் உங்களுக்கு, மேல அப்படியே பூத்த மாதிரி வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ட்ரேல எடுத்து ஊத்திடலாம். நான் ட்ரேல வந்து ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருக்கேன். இதை அப்படியே ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க செட் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுடணும். அந்த சூடு இருக்கும் போதே நம்ம பீசஸ் போடணும். இப்ப நீங்க வந்து கத்தியில பீசஸ் போட்டா கரெக்டா வராது. ஏன்னா இங்க பாருங்க சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் செட் ஆகணும். கொஞ்சம் இந்த ஆறிட்ட பிறகு இந்த சக்கரை பாகு வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது சூடோட இருக்கும் போதே நீங்க லைன்ஸ் போட்டாதான் இந்த பீசஸ் எடுக்க முடியும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கல்லு மாதிரி ஆயிடும். இப்பவே நம்ம போட்டுடலாம். ஏன்னா வீடியோல உங்களுக்கு கரெக்டா தெரியுதா என்னன்னு தெரியல, ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அவ்வளவுதான். திரும்ப இந்த பக்கம் பீஸ் பண்ணிக்கலாம். பீசஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே ட்ரேலியே இருக்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி மரப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பிளேட்ல வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி மரப்பான் இதே மெத்தட்ல செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.